தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாடா சன்ஸ் முன்னாள் தலைவர் ரத்தன் டாடா தற்போது உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராஜா. ராஜா, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பாலவில். டாடா குழுமத்தின் முன்னாள் தலைவரான ரத்தன் டாடா தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 86 வயதாகும் ரத்தன் டாடா வயது முதிர்வு தொடர்பான உடல்நல குறைவால் தற்போது அனுமதிக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. மும்பையில் உள்ள பிரீச் கேண்டி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நள்ளிரவு 12:30 மணி முதல் 1 மணிக்குள்ளாக அவருக்கு ரத்த அழுத்தம் குறைந்ததாகவும், ரத்த அழுத்தம் குறைந்ததன் காரணமாக அவருக்கு உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும், அவருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதாக தற்போது தெரிய வந்திருக்கிறது. அவரின் உடல்நிலையை மருத்துவர்கள் குழு தற்போது பரிசோதித்து வருகின்றனர். அவருக்கு டாக்டர் ஷாருக் அஸ்பி கோல்வாலா என்ற ஒரு மருத்துவர் தலைமையிலான குழு தற்போது அவரின் உடல்நிலையை பரிசோதித்து வருகிறது. அவரோட உடல்நிலை தற்போது என்ன நிலையில் இருக்கிறது என்பது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா.